ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துறது இனிமேட் லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரீபர்த் ஆஃப் அல்டிமேட் மாஸ்டர் அப்படிங்கிற மன்னோட செகண்ட் எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் ஏதோ ஸ்கிரிப்சர்ஸ் மாதிரி நிறைஞ்ச இடத்துல இருந்து மறுபடியும் கிரிவின் வால்டன் அப்படிங்கிற ஒரு பாடியில் ரீஇன்கார்னேட் ஆகிருப்பான். நம்மளால சும்மாலாம் நினைச்சிடாதீங்க, ஸ்காட் டிலான் அப்படிங்கிற மார்ஷியல் எம்பரர், அது மட்டும் இல்லாமல் ரிஃபைனிங் எம்பரராகவும் இருந்திருப்பான். அப்புறம் அவன் இப்போ இருக்க பாடி வீக் ஆயிருக்கு அப்படின்னு அவனோட கல்டிவேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அங்கே இருக்க ஒரு ரிஃபைனர் யூனியனுக்கு போனான். ஜான்ஸ் டாட் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோவை சுத்தமா மதிச்சிருக்கவே மாட்டான். ஹீரோவும் அவன் பேசுறதுல வெறியாயிட்டு அவனோட பாடியில என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருப்பான். இதை கேட்டு அவனும் ஷாக் ஆகியிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த டாடு உறைஞ்சு போனதுக்கான காரணம் நம்ம ஹீரோ பேசுறதை கேட்டு இல்ல, நம்ம ஹீரோக்கு பின்னாடி வர லயன் மாதிரியான ஆராவை பார்த்துட்டு இவன் கண்டிப்பா ஒரு சைக்கோ தான் அப்படின்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் சேரா தம்பி, நான் இங்கேருந்து கிளம்புறேன், அப்புறம் உனக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள அதில் இருக்க மெடிசனை கலெக்ட் பண்ணல உன்னோட கையை வெட்ட வேண்டியதான்ட்டு போறான். அந்த டாடும் ஷாக் ஆகிட்டே, என்னது 3 நாளா டேய், இதில் இருக்க நிறைய ஐட்டத்தை நான் கேள்விப்பட்டது கூட இல்லை, அது மட்டும் இல்லாம நீயே பார்க்கறதுக்கு பொடி பையன் மாதிரி இருக்க, நீ சொல்றத நான் எப்படிடா நம்புட்டோம் அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் நான் நினைச்ச மாதிரியே நீ நல்லா கிளவரா தான் யோசிக்கிற, சரி ஓகே, லூனார் லீஃப் அப்புறம் கேனியான் கிங்சன் இந்த மெடிசனை எடுத்துக்கிட்ட அப்படின்னா உன்னோட அக்கு பாயிண்ட்ல இருக்க பெயின் கொஞ்சம் குறையும், அதனால உன்னோட கையை இன்னும் 2 நாளைக்கு வெட்ட தேவையில்ல, ஸோ சீக்கிரமா அந்த மெடிசனை கண்டுபிடிச்சிட்டு வாடா அப்படின்ட்டு போறான். அப்ப அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டாட ஒரு பைத்தியக்கார மாதிரி பாக்குறத பார்த்து டென்ஷன் ஆயிட்டு, அந்த பொடி பையன் ரிஃபைனரோ இல்ல மார்ஷியல் ஆர்டிஸ்டோ எனக்கு தெரியல, ஆனா அவன் முன்னாடி இருக்கும் போது எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு. டே கிரிவின் வால்டன், ஒரு 5 நாள் நீ என்ஜாய் பண்ணிக்கோ, நான் மட்டும் அந்த மெடிசனை கண்டுபிடிச்சோட்டி நீ என்னை கியூர் பண்ணல அப்படின்னா உன்னோட சாவு கொடூரமா இருக்கும் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த வில்சன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவரும் என்னது ஒரு சின்ன பையன் ஹாக்பெரி அப்புறம் ஒயிட் லோட்டஸை பத்தி கேட்டானா அப்படிங்கிறாரு. நம்ம லிஸும் ஆமா மாஸ்டர், அவனுக்கு ஒரு 15 இல்லைனா 16 வயசு இருக்கும் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து ரிஃபைனிங் நிலத்தோட செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்க ஒரு ரிஃபைனர், இவரோட பேரு இயான் வில்சன், அவரும் ஸ்பிரிச்சுவல் கேனன் ரூட் அப்புறம் இந்த ஒயிட் ஃபீனிக்ஸ் டிராகன் லோட்டஸ் இதையெல்லாம் யூஸ் பண்ணி ஒருத்தங்களோட மார்ஷியல் ஆர்டிஸ்ட் பவரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சரி, அவன் இன்னும் என்னென்ன ரெசிபிஸ் எழுதியிருந்தான் அப்படின்னு கேட்குறாரு. லிஸும் ஆமா, அதுல இன்னும் 3 ரெசிபிஸ் இருந்துச்சு, அது பேர் என்னன்னா வெர்கின் ஃபெதர் கோஸ்ட் ஃப்ளவர் அப்புறம் யாமா அண்டர்வேர்ல்டு ஃப்ரூட், அது கூடவே வேக்கம் மில்க் அப்புறம் சிவா ஃப்ளவர், கடைசியா ஃப்ளையிங் ஃபேரி பட், இதெல்லாம் தான் கேட்டிருந்தான் அப்படிங்கிறாங்க. அவரும் நம்ம லிசு சொன்ன பேரெல்லாம் கேட்டு ஷாக் ஆகிட்டு, யாரு அவன், இங்க இருந்து கிளம்பிட்டானா இல்ல அவனை கான்டாக்ட் பண்றதுக்கு ஏதாவது டீட்டெயில் கொடுத்துட்டு போனானு ஷாக்லயே கேட்கிறாரு. லிஸும் இல்ல அப்படின்ட்டு, மிஸ்டர் வில்சன் இந்த ரிஃபைனர் யூனியனுக்கு வந்து 3 வருஷத்துக்கு மேல இருக்கும், அவரே இந்த ஐட்டத்தெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா, அப்புறம் யாரா அந்த யங் மேன், அவன் கூட பேசுறதுக்கு நம்ம மாஸ்டர் வில்சனே இவ்வளவு ஆர்வமா இருக்காரு அப்படின்னு ஷாக்லயே பாக்குறாங்க. அப்ப அந்த வில்சனும் இதுல இருக்க நிறைய ரெசிபிஸை நானே கேள்விப்பட்டது இல்லை, ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டோட பவரை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு வழிமுறை மாதிரி தெரியுது, பட் இருந்தாலும் இதுல இருக்க நிறைய ஹெர்ப்ஸை ஒரே சமயத்துல ரிஃபைன் பண்ணும்போது அது எந்த மாதிரி மாறும் இல்ல எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. சரி ஓகே, அந்த சின்ன பையன் மறுபடியும் இங்க வந்தான் அப்படின்னா அவனை இங்கேயே கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ண வைங்க, இல்ல நான் என்ன மீட்டிங்ல இருந்தாலும் ஏன் முன்னாடி கூட்டிட்டு வாங்க, என்ன புரிஞ்சுச்சா அப்படிங்கிறாரு. லிஸும் ஓகே மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க, அவனும் அந்த ஜான்சன் நான் கொடுத்த மெடிசன் எல்லாம் கலெக்ட் பண்ணுவானா இல்லையான்னு தெரியல, நான் அவனை மட்டுமே டிபெண்ட் ஆகி இல்லாம இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஒரு வழியை தேடி ஆகணும். அப்புறம் இந்த இன்டர் ஸ்பேட்டல் ரிங் கிரிவின் வால்டனோட தான், சரி இந்த ரிங்ல என்னதான் இருக்கு அப்படின்னு அதை போட்டு பார்த்தா அதுக்குள்ள நிறைய ஐட்டம் இருக்கு. ஹீரோவும் என்னங்கடா இதுல ஒரு சில குப்பைகளும் இருக்கு அப்படின்ட்டு, இந்த ஸ்வாடா எனக்கு தெரிஞ்சு இது மட்டும்தான் உருப்படியா இருக்கு, இந்த ஸ்வாடா பிளாக் ஸ்டீல்னால பண்ணியிருக்காங்க, அதனால இது ஹெவியா இருக்கு, குறைஞ்சபட்சம் 36 பவுண்டாவது இருக்கும், ஆனா நான் என்னோட ஸ்டார் பிரேக்கிங் ஸ்வாடை ரொம்ப மிஸ் பண்றேன். சரி ஓகே, என்கிட்ட இப்ப இந்த ஒரு ஸ்வாடு தான் இருக்கு, என்னோட 7 சக்கரா பாயிண்ட்ஸையும் ஓபன் பண்ற வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போறான். அப்புறம் அந்த கல்வாடாவில் இருக்க கல்டிவேஷன் அகாடமியோட என்ட்ரன்ஸை காட்டுறாங்க. ஹீரோவும் நான் எனக்கான வைட்டல் ஸ்பிரிட்டை ரிஃபைன் பண்ணோட்டி எனக்குன்னு ஒரு மார்ஷியல் வெப்பனை நானே கிரியேட் பண்ணும் அப்படின்ட்டு போறான். அப்ப யாரோ ஒருத்தன் ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அவனும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு யாருன்னு பார்த்தா அந்த அகாடமில இருந்து 2 பேர் தான் வந்திருக்காங்க. இந்த சிவப்பு மண்டையும் பேரு இவன் லேண்டன், அப்புறம் அவன் பக்கத்துல இருக்கவன் பேரு ராகி முர்ஃபை. அப்ப அந்த இவானோ என்ன கிரிவின்னு மறுபடியும் எனக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு பஞ்சிங் பேக் ஆட்டம் கரெக்டான டைமுக்கு வந்துடுது அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும் நீங்க யாரா ஜோக்கர்னு பாக்குறான். அப்ப திடீர்னு எங்க இருந்தோ 2 பேர் வந்து என்னடா இவனு அப்புறம் ராகரு இங்க என்ன பண்றீங்க, அப்புறம்
மறுபடியும் கிரிவின் கிட்ட பிரச்சனை பண்றதுக்கே வந்துருக்கீங்களான்னு கேக்குறானுங்க. ஹீரோவுமே ஷாக் ஆயிட்டு ஆமா முதல்ல நீங்க யாரான்னு கேக்குறான். அதுல இந்த குண்டா இருக்கவன் பேரு ஹார்டி பெல், அப்புறம் பக்கத்துல இருக்கவன் பேரு கவுப்பர் வாட்சன். அந்த ஈயானும் சிரிச்சுக்கிட்டே டேய் முட்டா பசங்களா, நீங்க எல்லாரும் கடைசி கிளாஸை சேர்ந்த குப்பைங்க தான், உங்களால என்ன எதிர்த்து என்ன பண்ண முடியும், சரி முடிஞ்சா இதை தடுத்து பாருங்கடா அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். அப்ப நம்ம பசங்களும் டேய் இதெல்லாம் கொஞ்சம் கூட ஃபேரே இல்லை அப்படின்னு ஹார்டியும் அந்த இவானோட அட்டாக்கை போய் தடுக்கிறான். இதுல அவனுங்க ரெண்டு பேர்த்தோட ஃபோர்ஸும் கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கு இருந்ததுனால ரெண்டு பேருமே பின்னாடி போயிட்டானுங்க. நம்ம வாட்சனும் டே ஹார்டி நீ 4 சக்கராவை பிரேக் த்ரூ பண்ணிட்டியா, சரி இருந்தாலும் அவனை உன்னால சமாளிக்க முடியுமான்னு கேட்கறான். ஹார்டியும் அவனும் 4th லெவல்ல இருக்கக்கூடிய சக்கரா யூசர் தான், ஸோ இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமா இருக்காதுங்கிறான். அப்ப அவன் பக்கத்துல இந்த ராகரும் என்னது 4th லெவல் சக்கரா தானா அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹார்டியும் டே ஏமாத்துக்காரங்களா இதெல்லாம் கொஞ்சம் கூட நான் இல்லை அப்படின்னு அட்டாக் பண்ணி அந்த ராகரோட ஃபோர்ஸ் தாங்க முடியாம ஹார்டியோட கை உடஞ்சிருச்சு. அந்த ராகர் பைத்தியக்காரனும் டே இப்போவாது நமக்குள்ள இருக்க டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நான் 5th லெவல் சக்கரா வச்சுட்டு இருக்கேன், உன்னாலாம் என் முன்னாடி நிக்க முடியாதா அப்படின்னு சைக்கோ ஓட்டம் பேசிட்டு இருக்கான். சைக்கோவா இல்ல கோளாராட்டம் பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த இவானா டே முட்டா பசங்களா இப்போவாது உங்களோட இடம் எங்க இருக்குன்னு புரிஞ்சான்னு கேக்குறான். அப்ப யாரோ என்ன தைரியம் இருந்தா கிரிவினை புள்ளி பண்ணுவீங்க, உடனே இங்க இருந்து கிளம்புங்கடா அப்படிங்கிறாங்க. அந்த எவனும் இவ எதுக்குடா இங்க வந்தா அப்படின்னு ஷாக் ஆகுறான். யாரா வந்திருக்காங்கன்னு பார்த்தா இந்த கல்வாவோட பிரின்சஸ் ரிவா மால்டஸ். ஹீரோவும் என்னது இந்த கல்வாவோட பிரின்சஸ் ரிவாவா, என்னடா இது இந்த கிரிவின் வால்டனை முட்டாள்னு நினைச்சா இவன் கொஞ்சம் பாப்புலரா தான் இருக்கான் போல அப்படிங்கிறான். அப்ப அந்த இவனும் என்னது நீங்களா, சரி பிரின்சஸ் நாங்க உங்களை அப்செட் பண்ண விரும்பல அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் டே முட்டா பசங்களா என்ன தைரியம் இருந்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸை காயப்படுத்திட்டு இங்க இருந்து அசால்ட்டா கிளம்பலான்னு பாப்பீங்கன்னு கூப்பிடுறான். அவனுங்களும் டே லூசர் இப்ப உனக்கு என்ன பிரச்சனை, என்ன சீன் போடலான்னு பாக்குறியா, கம்முன்னு இங்க இருந்து போயிடுறா அப்படிங்கிறானுங்க. ஹீரோவும் நான் ஒன்னும் சீன்லாம் போட கிடையாது, நமக்குள்ள இருக்க டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன், ஒரு 5th லெவல் சக்கரா யூசர் அப்புறம் நான் சக்கரா யூசரான நானு என்ன ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடலாமான்னு கேக்குறான். அந்த பிரின்சஸும் டே கிரிவின் என்னடா பேசுற அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்ப அந்த ராகியும் அட அவ்வளவுதானே செக் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு ரெடி ஆகுறான். இவனும் டே ஒரு நிமிஷம் இல்ல, இவனுக்கு முதல்ல இப்படி பேசுறதுக்கு எங்க இருந்து தைரியம் வருதுன்னு நான் பார்க்கணும், அதனால ஃபர்ஸ்ட் 4th லெவல் சக்கராவோட பவரை பார்க்கட்டும் அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸே பிரின்சஸ்லாம் கிரிவின் அப்படின்னு ஷாக்லயே கத்துறாங்க. என்னன்னு பார்த்தா டிங்குன்னு ஒரு சத்தம். அந்த ராகர்லாம் இப்ப என்னடா நடந்துச்சு அப்படின்னு வாயை பொழக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் பிரின்சஸும் இது உண்மையிலேயே நம்ம கிரிவின் தானா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா அந்த இவானுக்கு படக்கூடாத இடத்துல பட்டு டே இப்ப என்னடா பண்ணன, அடே என்ன வேலைடா பார்த்து வச்சிருக்க அப்படின்னு வழியில கதறான். அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.